வணக்கம் நண்பர்களே. தமிழ்ல இருக்கிற முதன்மையான செய்தி சேனல்கள், செய்தி தொலைக்காட்சிகள் இருக்கு இல்லையா, அதுல தினசரி அரங்கேறுகிற அரசியல் விவாதங்கள் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த அரசியல் விவாதங்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல மிகப்பெரிய அயோக்கியத்தனமா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. விவாதம் அப்படிங்கிற பேர்ல தங்களுடைய கருத்துக்களை மக்கள் மூளையில போய் திணிக்கிற வேலையை திரும்ப இந்த ஊடகங்கள் தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலும் ஒரு 3 செய்தி தொலைக்காட்சிகள் அவர்களுடைய நோக்கம்ங்கிறது இந்த விஜயனுடைய கேடுகட்ட ஆட்சியை எப்படியாவது தூக்கி நிப்பாட்டணும் அல்லது அதை நியாயப்படுத்தணும், நடக்கிற அத்தனை அநியாயங்களையும் நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு. இவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நெறியாளர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்காங்களா, அறிவு கெட்ட நெறியாளர்கள். அவங்கெல்லாம் அறிவுள்ள நெறியாளர்கள் இல்லை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு நமக்கு அதை பத்திலாம் ஒண்ணும் கிடையாது. இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொலைக்காட்சி, அதுல நடந்த ஒரு விவாதம், அந்த விவாதத்துல ஒரு ஒரு பகுதியை நான் சொல்றேன். ஒரு பெண் நெறியாளர் நடத்துறாங்க அந்த அந்த விவாதத்தை. அதுல ஒரு அதிமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கிற ஒரு அரசியல் விமர்சகர், பேரை சொல்லலாம், பொன் வில்சன், அவர் கலந்துகிறார். அங்க அதிமுக ஏன் இன்னைக்கு இவ்வளவு வீக்கா இருக்கு, இவ்வளவு பிளவுபட்டு போய் நிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி, அதுதான் விவாதம். அப்போ அவர் சொல்றாரு, அவரை கேட்க வரும்போது அவர் கருத்து சொல்றாரு, எம்மா ஒண்ணும் இல்ல, இந்த லால்குடி தொகுதியில மட்டும் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தாருன்னா அதிமுக இவ்வளவு மோசமான நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த பெண்ணறியாளர் எவ்வளவு ஷார்ப்பு பாருங்க, எவ்வளவு அறிவான ஒரு பெண். அந்த பெண் கேக்குது, ஏன் சார் லால்குடியில் அவர் தோத்ததுக்கும் அதிமுக அப்படி இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, என்ன சம்பந்தம்னு பாக்குற பார்வையாளர்களுக்கு புரியுது, ஆனா நடத்துற நெறியாளருக்கு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. இப்ப நீங்க நீங்களே நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த 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 கேள்வியில அதிமுக அவ்வளவு வீக்கா போனதுக்கு லால்குடி தொகுதி வெற்றி தோல்வி ஒரு காரணம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத பார்வையாளர்களையே நீங்க ஈஸியா சொல்றீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அடிப்படை அரசியல் அறிவுங்கிறது நிச்சயமா இருக்கும். அந்த அடிப்படை அரசியல் அறிவு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. இன்னொரு நிகழ்ச்சி, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொலைக்காட்சி. அதுவும் அவங்க தான் அப்படியே டான்னு செய்திகளை முந்தி தர்றவங்க. அந்த தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடக்குது. இது நேற்று நடந்த விவாதம். அதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் நினைப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துற அந்த நபருக்கு அவர் கேட்கிறாரு, அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுக, அதாவது இந்த ஆட்சி சீக்கிரம் கவிழ்ந்துடும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பேச்சா இருக்கு. குறிப்பா திமுக இதை தொடர்ந்து சொல்லுது. அது ஏன் இப்படி தொடர்ந்து சொல்றாங்க, தாவேகாவுக்கு மாற்று யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் ஓடுது. அதுக்கு திமுக சார்பா பேச ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் அவர் சொல்றாரு, சார் என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இங்க பிரதான சக்தி. இது தெரியாதனமா அவங்க உட்கார்ந்துட்டாங்க, அவங்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியில உட்கார்ந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த மக்கள் அத்தனை பேரும் ஏன்டா ஓட்டு போட்டேன்னு வருத்தப்படுற அளவுக்கு மோசமான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, மிக மோசமா போய்கிட்டு இருக்கு. விரைவில் இது மாறும், இது தாங்காது, இது நீடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதற்கு உடனே அவர் இடைமறிக்கிறார். யாரு? அந்த நிகழ்ச்சி நடத்துனர் இடைமறிச்சு, சார் எவ்வளவு நேரம் சார் இதே சொல்லிருப்பீங்க, எவ்வளவு காலத்துக்கு இதே சொல்லிருப்பீங்க, அது முடிஞ்சிருச்சு சார், முடிஞ்சிருச்சு, அடுத்த கட்டத்துக்கு போங்க. அடுத்த கட்டத்துக்கு எங்கடா போனோம், அடுத்த கட்டத்துக்கு எங்க போவேன், அடுத்த கட்டத்துக்கு என்ன பாலு குட்டையில சாவுன்னு சொல்றியா? அடுத்த கட்டம் என்ன? இந்த கரும முடிச்ச ஆட்சி எப்ப கவிழம், எப்ப இது காணாம போகும், எப்ப துடை தெரியப்படும், அதான் அடுத்த கட்டம். நீ நிம்மதியா இருக்கியா? உன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்களா? இந்த ஆட்சி அத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்து 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் என்ன கழட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த 1 மாத காலத்தில் இவர்கள் எந்த அளவுக்கு திறமையற்ற, எவ்வளவு கேவலமான, எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆட்சி அப்படிங்கிறத நிரூபிக்கத்தானே எதிர்கட்சிகள் முனைவாங்க. அது லட்டு மாதிரி கையில கிடைக்கும் போது அதைத்தானே கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஆனா இந்த அயோக்கிய ராஸ்கல் சொல்றா, விடுங்க சார், ஏன் எத்தனை நாளைக்கு இதே பேசுங்க, வேற என்ன பேசணும், வேற என்ன பேசணும்? தாவேகா ஆட்சிக்கு சாமர வீசுறது எப்படி? புதுசா நீங்க திமுக, அதிமுக இன்னும் இருக்கிற கட்சிகள் எல்லாம் தாவேகா ஆட்சி நீடிக்க 5 வருஷத்துக்கு நீங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்க போறியா? ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவன் இருக்கிற ஆளும் கட்சியோட கேவலத்தை, அயோக்கியத்தனத்தை தோலுரிச்சுதான் காட்டுவான். இது எப்ப கரும இது ஒழியும் அப்படின்னு தான் கேட்பான். அது உனக்கு போர் அடிக்குதுன்னா நீ விரும்புற மாதிரி எப்படி சுவாரஸ்யம் அதை மாத்திக்க முடியும்? அப்புறம் ஏன் சார் இதே புலம்புறீங்க, ஏன் புலம்புறோம்னா, ஏன் இது புலம்பலாது?
ஒருத்தன் 5 வருஷம் வந்து சிறந்த ஆட்சி கொடுத்துருக்கான். அந்த 5 வருஷத்துல வந்து அவங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க, அது குற்றச்சாட்டா தான் இருக்கு, எந்த எவிடன்ஸும் கிடையாது. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்க, வெறுமனே பேச்சாதான் இருக்கு, அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. பெண்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு என்ன லட்சணம் நீ பார்த்துட்டு இருக்கீங்க, அன்னைக்கு எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு உடனுக்குடனாக எப்படி வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதால பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா நீங்க அதையெல்லாம் விட்டுட்டீங்க. இன்னைக்கு நடக்கிற எதையுமே வந்து கண்டுக்க கூடாதுன்றீங்க, இதை பூசி மொழிகிட்டு போயிடுங்க. எப்படி விடுவான்? டேய், நான் 5 வருஷமா இதை கண்ட்ரோலா வச்சிருந்தேனே, கரண்ட்டை சீரா தானே கொடுத்தேன், ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசம் 12ஆம் தேதி கரெக்டா திறந்து விட்டேன் மேட்டூர் டேம, விவசாயம் பாதிக்கப்படாம இருந்தது, சட்ட ஒழுங்கு சீரா இருந்தது, தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிங்கிறத நான் முன்னுக்கு முதலிடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டேன். இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சாத்தியம் இல்லாத நேரத்துல நான் சாத்தியப்படுத்தினேன். என்ன வந்து நீ தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு தற்கொலையை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கடான்னு கேட்பானா மாட்டானா? அதை கேட்டா ஏன் எப்பயும் புலம்புறீங்க, எதுக்கு இந்த புலம்பு, என்னடா அர்த்தம் அதுக்கு, என்ன புலம்புறது? இது புலம்பு இல்ல, இந்த ஆதங்கம், இந்த ஆட்சி எவ்வளவு காலம் இருக்கோ, இவர்கள் இவ்வளவு இந்த கேவலமான ஆட்சிங்கிறது எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் இருக்கும், அதுக்கு பேர் புலம்பல் கிடையாது. அதுதான் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல், இவர்களை ஒழிச்சு கட்டாம விடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம். அது அது இல்லைன்னா அவன் எதிர்கட்சி கிடையாது, அது இல்லைன்னா அது இன்னொரு விசிகா, இல்லைன்னா இன்னொரு ஒரு மாநிலத்தை கம்யூனிஸ்ட், அப்படிதான் சொல்லணும். ஆனா விவாதம் என்ற பேர்ல எதை நீங்க நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்க? விஜயோடைய ஆட்சி நல்ல ஆட்சின்றத வந்து அதிமுக திமுக சொல்லணுமா? இதுதான் வந்து நீங்க செய்தி சேனல் நடத்துற லட்சணமா? என்னடா ஊடக தர்மம் இதுக்கு பேரு? எவ்வளவு அவமானமா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு காலம் நான் பார்த்த என்னுடைய பத்திரிகையாளர் லைஃப்ல ஒரு நாளும் வந்து இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட பிழைப்பை ஊடகங்கள் நடத்துறத நான் பார்த்ததே கிடையாது. ஆளுங்கட்சி என்னைக்கு பதவியில் ஆளுங்கட்சின்னு வந்து உட்கார்றானோ அடுத்த நாளிலிருந்து அவர்கள் தவறுகளை வந்து தோலுரிச்சு காட்டின பத்திரிகைகளை தான் நான் பார்த்திருக்கேன். ஜால்ரா போடுவாங்க, அதுக்குன்னு சில பத்திரிகைகள் இருக்கும், அவர்களுக்கு அந்த 5 ஆண்டு காலமும் அரசினுடைய விளம்பரம், அரசினுடைய ஆதரவுங்கிறது பூரணமா இருக்கும். அந்த பத்திரிகைகள் தொடர்ந்து அது தனியா தெரியும், ஜனங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு போகும், எத்தனை பேப்பர் அவங்க அடிப்பாங்க, தலைமைச் செயலகம், அப்புறம் கமிஷனர் ஆபீஸ், இன்னும் இருக்கிற அரசு அலுவலகங்கள் தவிர வேற எங்கேயும் அந்த பத்திரிகை கிடைக்காது, அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த பத்திரிகைகள் யாருன்றது தெரியும். மற்ற பத்திரிகைகள் வந்து முடிந்த வரைக்கும் நேர்மையா செயல்பட்டு இருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனா இன்னைக்கு பதவிக்கு ஒருத்தன் வந்த உடனே அவன் எப்பேற்பட்ட மோசமான பேர் வழியா இருந்தாலும், அது எவ்வளவு மோசமான ஆட்சியா இருந்தாலும் அதை நியாயப்படுத்துற வேலையில இவர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற பேர்ல, நெறியாளருங்கிற பேர்ல வந்து அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க கேள்வி கேட்கறது எப்படின்னா கிழக்கு பிடி போடுறாங்களாம். யாரு? அங்க விவாதிக்க வர்றவங்க கிட்ட ஒருத்தர் ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து உட்கார்றாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஏங்க மதிமுக உள்ளுக்குள்ள இருந்தே வந்து இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை பண்றதுக்கு நீ வெளியே போய் தொலை வேண்டியதானே, எதுக்கு உள்ளவே இருந்துகிட்டு நீங்க புலம்புறீங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு. அது இல்ல சார், அவரு பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? அவங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு உரிமை இல்லையா? சொல்லுங்க, யார் வேணான்னு சொன்னாங்க? ஒண்ணு ஒத்த கருத்து இருந்தா கூட இரு, உங்களுக்கு சண்டைன்னு சொன்னா வெளியே போயிடுங்க, இவ்வளவுதான் சிம்பிள். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? 2 எம்எல்ஏ உள்ள இருக்காங்களே, சரி, உனக்கு ஒரு எம்எல்ஏ நீயா முன்வந்துதான் நாங்க உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறேன்னு சொன்னீங்க, தனி சின்னத்தில் நின்னுக்கன்னு சொன்ன எம்எல்ஏவை நீங்க நாங்க உதயசூரியன்லயே நிக்கிறேன்னு சொன்னது யாரு? வைகோ தானே. இப்போ அந்த வைகோ இன்னைக்கு வந்து அவருக்கு தாவேகா ஆட்சி இனிக்குது, தாவேகா கூட போய் சேர்ந்துக்கிட்டா நமக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்குமே, பொன்னான வாய்ப்பு வச்சேன்னு அவர் விரும்புறாரு. தாராளமா வெளியே போங்க. ஏடிஎம்கேக்காரங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் அவங்க தாவேகாவில் சேர்ந்துட்டாங்க, ஏதோ ஒன்று ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க செஞ்சுட்டு போங்க, உங்களை யார் தடுக்கிறாங்க? உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தது உங்களுக்கு துர்பாக்கியம் அப்படின்னு, துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு துரை வைகோ. அதுக்கு பிறகு எதுக்கு அந்த துரதிருஷ்டத்தை தோல்ல சுமந்து திடுறீங்க? அறிஞர் அண்ணாவினுடைய உதயசூரியன் சின்னம் உங்களுக்கு துரதிருஷ்டம்னா அதை ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் திருப்பி கேட்கிறாரு. அதுக்கு அந்த நெறியாளர் என்ற பேர்ல நெறி இல்லாத அறிவில்லாத ஒருத்தர் சொல்றாரு, அது எப்படி சார், அவங்க 2 எம்எல்ஏ வச்ச எப்படி விட்டுட்டு போவாங்க? அப்ப மூடிக்கிட்டு நீ உன் கருத்தை சொல்றல, கட்சியா வெளியே போயிடு, கட்சியா இந்த கூட்டணி கட்சி வெளியே போயிட்டு என்ன வேணா பேசிக்க, ஒரு எம்எல்ஏ தேவை, அந்த 2 எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ போஸ்டர் விட்டுற முடியாதுன்னா எம்எல்ஏ வாயை மட்டும் பேசாம. இதுதான் வந்து
இருக்கிற ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடு, நீயும் போயிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு உதயசூரன் திமுக எதிராக பேசுங்க அப்படின்னு அந்த பத்திரிகை சொல்றாரு. கடைசி வரைக்கும் அந்த கருத்தை அவங்க உள்வாங்கவே இல்லை. ஏன் இந்த வீடியோ நான் தனிப்பட்ட இதை ரொம்ப ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு இதை கொடுக்குறேன்னா, நடக்கிற ஊடகத்தில் நடக்கிற அத்தனை விவாதங்களுமே அயோக்கியத்தனமா இருக்கு. எங்கேயாவது ஒன்னு ரெண்டு விதிவிலக்கு இருக்குமே தவிர மீதி எல்லாமே இவர்கள் நியாயமா பேசுற நடுநிலை நக்கி அப்படிங்கிற பேர்ல முழுக்க ஆளும் கட்சியினுடைய அடிவரடிகளாக அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்து அதற்கு எதிராக இந்த கட்சியினுடைய அயோக்கியத்தனங்களை அல்லது ஆளும் கட்சியினுடைய அந்த நிர்வாக சீர்கேடுகளை எடுத்து வைக்கிற பத்திரிகையாளர்களை மூக்குடைப்படுற அல்லது அவர்களை பேச விடாம பண்ற ஒரு வேலையைத்தான் தொடர்ச்சியா இவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மிக ஆபத்தானது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய அரசியல் அறிவியே மழுங்கடிக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் நான் பார்க்கிறேன். இது எந்த காலத்திலும் நடக்காத ஒரு கருத்து திணிப்பாக எனக்கு படுது. இது தொடரக்கூடாது. மக்கள் விழிப்பா இருக்கணும். என் வீடியோ லட்சக்கணக்கில் பார்த்து நீங்க ஒன்னும் அப்படி விழிப்படைஞ்சிட போறீங்க அப்படின்னு நினைச்சு நான் சொல்ல. 10 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த கருத்து அவங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் இதை நான் சொல்றேன். இந்த தாவேக ஆட்சிங்கிறது எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா, டிசாஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த டிசாஸ்டருக்கும் மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை நோக்கி போகுது. இந்த தாவேகோட ஆட்சி ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு மோசமான சீர்கேட்டை நோக்கி படுவேகமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்கூட பாக்குறேன். அது மின்சாரமா இருக்கட்டும், அல்லது கல்வியா இருக்கட்டும், அல்லது வேலை வாய்ப்பா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், உள்கட்டமைப்பை சரி பண்ற வேலையா இருக்கட்டும், எல்லாத்திலுமே ஒரு தற்குறித்தனம் நிரம்பிய நபர்கள் இதுல இருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு 12ஆம் தேதி ஏன் டேம திறக்கல, அவங்க அடுத்த விவசாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிவாரணம் என்னன்னா எல்லாத்தையும் சிஎம் விஜய் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு போறான்னா அவர் எப்பேற்பட்ட மந்திரி? விஜய் என்ன பார்த்துப்பாரு? எத்தனை பேருக்கு நிவாரணம் கொடுப்பாரு? ஒவ்வொரு கடைமடையில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயிக்கும் தண்ணி கொண்டு போய் சேர்த்துருவாரு? அவர் பைப் போட்டு கொண்டு போய் சேர்ப்பாரா ஒவ்வொரு விவசாயிக்கும்? அல்லது ஒவ்வொரு விவசாயிக்கும் குறுவை சாகுபடிக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் தேவைப்படும், கொடுத்துருவாரு அவரு? அடிப்படையில் ஒரு ஏக்கருக்கு பயிர் வைக்க எவ்வளவு செலவாகுன்னு தெரியுமா விஜய்க்கு? ஒரு ஏக்கருக்கு பயிர் வைக்க எவ்வளவு செலவாக, விளைஞ்சா எவ்வளவு வரும், லாபம் எவ்வளவு வரும், இந்த அடிப்படை உண்மை விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் கொடுத்துருவாரு அவரு? என்ன நிவாரணம் கொடுப்பாரு விவசாயிகளுக்கு? ஒரு சாகுபடி முழுசா நிக்குது. அதாவது இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? இதுக்கு முன்பு மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் போது தனது தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு உண்மையை சொன்னார். பேருண்மை அது. என்னன்னா, தமிழ்நாட்டுல நெல் விளைச்சல் மிக அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க கொடுக்குற இன்சென்டிவ். நீங்க சரியா விவசாயத்தை கரெக்டா தேதியில தண்ணி திறந்து விட்டு சரியான மானிய விலையில அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அந்த நெல்லை நீங்க அதிக விலை கொடுத்து கொள்முதல் பண்றதுனால விவசாயிகள் உற்சாகத்துல ஏகப்பட்ட நெல்லை விளைவிச்சு குவிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அதனால எங்களால் அந்த நெல்லை கொள்முதல் பண்ண முடியல அப்படின்னு மத்திய அரசு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதை தேர்தல் நேரத்தில் அவர் அம்பலப்படுத்தினாரு. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அதுக்கு மழுப்புனாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும். இன்னைக்கு மத்திய அரசு விரும்பினது இப்ப நடக்குது இல்லையா? நெல் கொள்முதல் பண்றது கஷ்டமா இருக்கு. உங்க ஊர்ல நெல் அதிகமா விளையுது, ஏன் அதிகமா விளைவிக்கிற? ஒரு சாகுபடியை கட் பண்ணு, அப்படியே ஒரு குறுவை சாகுபடியை கட் பண்ணு, முடிஞ்சு போச்சு. இப்போ ஏதோ ஒரு வகையில மத்திய அரசுடைய நோக்கத்துக்கு ஒத்து போற ஒரு வேலையை தானே விஜய் செய்யறாரு. இல்லைன்னா இந்த பதட்டம் எவ்வளவு இருக்கணும்? இதே முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் இந்த விஷயத்த சொல்லும் போது அவரிடம் இந்த பதட்டத்தை நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு வேலையை ஒன்றிய அரசு என்ன செய்ய சொல்லுது, என்னால செய்ய முடியுமா? நான் நெல் கொள்முதலுக்காக தருகிற ஊக்கத்தொகையை என்னால கட் பண்ண முடியுமா? உங்களுடைய நலனை காக்கிற அந்த திமுக அரசு அதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு கூட்டம் கேட்டார். இன்னைக்கு நீங்க அதை காதலியே வாங்காம யாருக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்க? தற்கூரிகளுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு போக விளைச்சலையே தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதை கேட்க எவனுக்கா துப்பு இருக்கா? அதை பத்தி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒருத்தனுக்கும் ஒரு அறிவு இல்லை, அதை பத்தி யோசிக்க கூட திறமை இல்லை. இதுதான் இப்படித்தான் இனி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு துறையிலும் இதுதான் நடக்க போகுது. ஆனால் அதை நார்மலைஸ் பண்றது எப்படி? இது ஒண்ணுமே இல்லைங்க, இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இதே எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு போறீங்க? அடுத்தது என்னன்னு பாருங்க, அரசியல் அடுத்தது என்னன்னு பாருங்க. இந்த அதிமுக 2ஆ உடையுதுங்க, அதை பத்தி பேசுங்க.
இப்படி வந்து திசை திருப்புவதற்கு தான் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அது விஜயனுடைய சூழ்ச்சியா அல்லது இந்த ஊடகங்கள் தானாகவே விலை போகின்றனவா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் சில நாட்களுக்கு வந்து நம்ம நீங்க பாத்தீங்கன்னாலே வெட்ட வெளிச்சமாயிடும். இவர்கள் தானாகவே அம்பலப்பட்டு அம்மனமா தெருவில் நிற்பானுங்க இந்த மீடியாக்கார பயிலுங்க. பார்ப்போம்.